ஓகே, வெல்கம் டு ஃபன்வே விலாக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வீரவண்டி திருவிழா வந்து இன்னைக்கு நைட்டு வந்து 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அப்படி கிடையவே இல்லை. பார்த்தா அது இதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த மாதிரி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனில் போய்கிட்டு இருக்கு. செலிப்ரேஷன் மீன்ஸ் வந்து நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க, நேர்த்திக்கடன் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இப்போ செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிற்கிறோம்ல, இது வந்து ராட்டினம் போடுற பிளேஸ் இது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக நிற்கிறோம். நாளையிலேருந்து இந்த இடம் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது, வேணும்னா பாருங்க. இப்போ வந்து இந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கு. ஸோ நாளைக்கு நைட்டு இங்கே நிற்க வந்து இடமே இருக்காது. அவ்வளோ கூட்டம், நெரிசல் பயங்கரமாக இருக்கும். சும்மா வேற லெவலில் இருக்கும் அந்த 8 டேஸுமே. ஸோ அதுவும் சண்டேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிற்க கூட இருக்காது, இடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோ செலிப்ரேட்டாக இருக்கும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அக்வாரியம் மீன்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க. அக்வாரியம், ஃபிஷ் அக்வாரியம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து மரண கிணறு அப்படின்ற காரு பைக்லாம் வந்து ரவுண்டாக சுற்றுவாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருக்கும்போது வீராண்டி திருவிழா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். வீராண்டி திருவிழாவில் வந்து தான் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இடையில வந்து போடுறதில்ல, இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த நம்ம வந்து இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ராட்டினம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஸோ இந்த ராட்டினம் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கிடையாது. இது போன வருஷம் இல்லை, இதுவும் போன வருஷம் இல்லை. ப்ளஸ் அந்த மரண கிணறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமிங்கில் போட்டது. அதுக்கப்புறம் இப்போ 2024 தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் போடுறாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். ப்ரோ வீடியோ எடுக்க போறாங்க. ஆமா பையா. ஐயோ, பட் இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சின்ன மரண கிணறு தான். மரண கிணறு, இந்த பேரே பார்த்தீங்கன்னா மரண கிணறு. இது வந்து சின்ன சைஸ் தான். ஸோ ஆனால் நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இன்னும் ஹைட்டில் இருக்கும். பட் இது நார்மலான ஹைட்டு தான், உள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ திருவிழா டயத்துலலாம் வந்து இப்படிலாம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம முன்னாடி நாள் வந்தனால எடுத்துருக்கோம். ஸோ இந்த காரை வச்சு ஓட்டுவாங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியல. அது இந்த கார்ல ஓட்டுறாங்கன்னா பெரிய விஷயத்தாப்பா. நம்மளாம் இந்த காரை என்னமோ நினைச்சிருப்போம். ஆமா, இதை வச்சு வித்த காட்டுறாங்க, பெரிய விஷயம். ஆமா, இந்த கார்ல ஓட்டி மரண. ஆனா உண்மையிலே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு இதுதான். அது பழகிட்டாங்க, பாக்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த இதெல்லாம் சின்னது, இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் இது சின்னது தான் அது. ஏன்னா சின்னது நான் டக்குன்னு சின்ன கேப்பா இருக்கா பாக்குறதுல, இதுல எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கே தெரியல. வந்து பார்க்கணும் கண்டிப்பா. அது வந்து திருவிழா டயத்துல கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஓட்டம் வீராண்டி திருவிழாவில் வந்து கோயில்ல எந்த அளவுக்கு கூட்டம் கூடுதோ அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து ராட்டினம் இருக்கிற இடத்துக்கு தான் ரொம்ப கூட்டம் இருக்கும். அது சண்டேலாம் சொல்லவே முடியாது. ஸோ வந்து இப்போ பார்த்ததெல்லாம் வந்து நாளைக்கு இன்னும் வேற லெவல்ல மக்கள் கூட்டம் அதிகமா. தேனி மாவட்டமும் சரி, பக்கத்துல இருக்கிற மாவட்டமும் சரி, எல்லா மக்களும் சேர்ந்து இந்த 8 நாள் இந்த திருவிழாவை வேற லெவலுக்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரியஸ் இது எபிசோடாவே போடுறோம். ஸோ இது திருவிழா ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட நம்ம போடுறோம், அதையும் நீங்க பாருங்க. ஸோ மறக்காம ஃபன்வே விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் சொல்றேன்.
நீ சொல்லு. நான் சொன்னாதான் பண்ண மாட்டாங்க. நீ சொல்லு. பன்வேலக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லா சொல்றா. யோ பன்வேலக்க சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னியா? சரி ஓகே.